நம்ம டிராகன் பால் சீரீஸ்ல கோகு அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அவைக் பண்ணதுல இருந்து எல்லாருக்கும் கோகுவால அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கூட கையக்கனை மிக்ஸ் பண்ண முடியுமா? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்மே ஒரு டிவைன் பீயிங்ஸோட பவர். சோ அந்த பவரே டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல கோகு ஃபர்ஸ்ட் டைம் அவைக் பண்ணமுச்சுல அவரோட மோர்டல் பாடி தாங்காம அது டிவைன் பேக்லெஸ்ஸா ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ரூத்லெஸ் டெக்னிக் தான் இந்த அல்ட்ரா இன்ஸ்டன்ட். அப்படியே கையக்கன் கிட்ட வந்தா ஃபர்ஸ்ட் டைம் ஹிட்டுக்கும் கோகுக்கும் ஃபைட் பண்ணமுச்சுல தான் இந்த கையக்கனை கோகு ப்ளூ ஃபார்ம் கூட மிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு. ப்ளூ ஃபார்ம்ன்றது காட்கியோட இனிஷியல் ஸ்டேட் தான். அப்பவுமே கையக்கனை மிக்ஸ் பண்ணமுச்சுல அவரோட பாடி சிவியரா டேமேஜ் ஆகி ஃபைட் முடிஞ்சோடனே அவர் பாடி பயங்கரமா ஷிவரிங் ஆயிருக்கும். அது மட்டுமா அவரோட பாடி மட்டும் டேமேஜ் ஆகல, அதுல அவரோட செல் அளவுக்கு அவருக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் அவரால் கீ கண்ட்ரோல கூட கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட பாடி போயிருக்கும். அந்த அளவுக்கு இதுவும் ஒரு ரூத்லெஸ்ஸான டெக்னிக் தான் கையோகன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல மாஸ்டர் த அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இருந்த கோகுவால இந்த கையோகனை கண்டிப்பா மிக்ஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த டைம்ல அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஃபுல் காம்னஸ்ல மட்டும்தான் அவரால் அவைக்கன் பண்ண முடிஞ்சிருக்கும். அதாவது சாவு விளிம்பு வரைக்கும் போற டைம்ல தான் அதே தன்னால அவைக்கன் ஆயிருக்கும். பட் அதுக்கப்புறம் வீஸ் கூட ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் கோகுவால கிரனோலா ஆர்க்ல ஒரு காம்னஸ் மூலியமா அவைக்கன் பண்ண அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கீ கண்ட்ரோல் மூலியமாவே அவைக்கன் பண்ண முடிஞ்சிருக்கும். சோ அந்த ஸ்டேட்ல அவரால் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கூட கண்டிப்பா கையோகனை மிக்ஸ் பண்ண முடியும். பட் இன்டூ 20 டைம்ஸ்லாம் கையோகனை போட்டாருன்னா பந்தலிலே அழகாக படுக்க